லாஸ்ட் மினிட் மேக்ஸ் சேனல் கிளாஸ் 9th எக்ஸசைஸ் 2.7 பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் ரேஷ்னலைஸ் த டினோமினேட்டர். ஸோ டினாமினேட்டரில் அவங்க ரேஷ்னலில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ரேஷ்னலில் நம்ம மாற்ற போகிறோம், அவ்வளோதான் வேலை. ஓகே, இப்போ ரூட் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் எடுக்க முடிஞ்சது, ரூட் விட்டு வெளியில் எடுக்க முடிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 50 எப்படி பிரிக்கலாம்? 5 × 5 25 × 2 50. ஸோ 5 வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கலாம். ஸோ 5 வெளியில் எடுத்தாச்சு. இப்போ ரூட் 2 இருக்குது. இந்த ரூட் 2 மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ணணும். ஓகே, அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு ரூட் 2வால் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, இதை மல்டிபிள் பண்ணும்போது மேலே ரூட் 2 வந்துடும், கீழே ரூட் 2 ஆயிரும். அப்போ 5 × 2 10. அப்போ மேலே ரூட் 2 இருக்குது, கீழே 10 இருக்குது, கீழே ரேஷ்னலைஸ் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 5/3 √5. 5 இங்கே √5 மட்டும் இருக்குது. அப்போ இதை மறுபடியும் ஒரு √5வால் மேலே மல்டிபிள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் பண்ணதுனால பண்ணலாம். இல்லைன்னா இங்கே ஏற்கனவே இங்கே மேலே 5 இருக்குது. ஸோ 5க்குள்ளே 2 √5 இருக்கும். ஸோ √5 × √5 போட்டிங்கன்னா கீழேயும் மேலேயும் ஒரு √5 கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே √5, கீழே 3. அவ்வளோதான், செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சுது. ஓகே, தேர்ட் √75 /√18. √75 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 5 × 5 × 3 சைடில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து √18 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 3 × 3 × 2. ஓகே, இப்போ ரூட் விட்டு வெளியில் எடுக்க முடிஞ்சதை எடுத்துக்கலாம். இங்கே மேலே ஒரு 5 எடுத்துக்கலாம், கீழே ஒரு 3 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மேலே என்ன இருக்குது? √3 மட்டும் இருக்குது, கீழே √2 மட்டும் இருக்குது. நமக்கு தேவை கீழே உள்ளதை மட்டும் தான் நம்ம ரேஷ்னலைஸ்டாக மாற்றணும். மேலே வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ கீழே என்ன இருக்குது? √2 கூட ஒரு √2 மல்டிபிள் பண்ணோம்னா கீழே 2 வந்துடும். ஓகே, அப்போ √2 வச்சு மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, மல்டிபிள் பண்ணும்போது என்னாகும்? இங்கே மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரூட்குள்ளே இருக்கிற நம்பரை நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ 5 அப்படியே வந்துடும். 3 × 2 = 6, √6 வந்துடும். கீழே இந்த 3 √2 × √2 எவ்வளவு? வெறும் 2. அப்போ 3 × 2 6. அப்போ 5 √6 /6. தேர்ட் சப்டிவிஷன் முடிஞ்சுது. ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன இருக்குது? 3 √5 /√6. நமக்கு கீழே உள்ளதான் தேவை. ஸோ கீழே உள்ள நம்பரால் மறுபடியும் நம்ம √6ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ மேலே ஒரு √6, கீழே ஒரு √6 மல்டிபிள் பண்ணிங்கன்னா √5 × 6 30 வந்துடும். அப்படியே இந்த 3 இருக்குது. ஓகே, இங்கே √6 × √6 வந்து 6. அப்போ இங்கே மேலே கேன்சல் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ண தான் செஞ்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 1 3s are 3, 2 3s are 6. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? √30/2. அவ்வளோதான், ஃபோர்த் சப்டிவிஷன் முடிஞ்சது. செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர் அண்ட் சிம்பிளிஃபை. ஸோ கீழே இருக்கிற டினாமினேட்டர் ரூட் வரக்கூடாது, ரேஷ்னலைஸ் பண்ணணும், அப்புறம் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 48 √32 √27 √18 கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் √48 √32 √27 √18 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் ஈஸியாக. 4 டேபிளோ 3 டேபிளோ வரும். அந்த முடிஞ்ச அளவு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். டபுளாக இருக்கிறதெல்லாம் நம்மளால் வெளியில் எடுக்க முடியும். ஓகே, இப்போ √48 4 × 4 × 3 பண்ணலாம். அப்புறம் √32 4 × 4 × 2. ஓகே, 27 3 × 3 × 3, 18 3 × 3 × 2. இப்போ இங்கேருந்து ஒரு √4 ரூட் விட்டு 4 வெளியில் எடுக்கலாம். ஸோ 4 எடுத்தாச்சு. இங்கேயும் ரூட் விட்டு 4 வெளியில் எடுக்கலாம். ஸோ 4 எடுத்தாச்சு. இங்கே 2 3 எடுக்கலாம், 2 3க்கு ஒரு 3 எடுக்கலாம். ஸோ 3, இன்னொரு 3க்கு √3. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 2 3க்கு ஒரு 3 வெளியில் எடுக்கலாம், பேலன்ஸ் இருக்கிற √2. ஓகே, இப்போ இங்கே காமனாக ரெண்டுலேயுமே 4 4 இருக்குது, அதனால் 4 வெளியில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே காமனாக 3 3 இருக்குது, அந்த 3யையும் வெளியில் எடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதியாச்சு. இங்கே பார்த்திங்கனாலே உங்களுக்கு சேமாக தான் வந்திருக்கு, ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? காஞ்சிகேட் வச்சு மல்டிபிள் பண்ணணும். காஞ்சிகேட்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிற நம்பருக்கு அப்படி ஆப்போசிட் சைன் போட்டு மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான். கீழே என்ன இருக்குது? √3 - √2 இருக்குது. அப்போ √3 + √2 மல்டிபிள் பண்ண போகிறோம், மேலேயும் கீழேயும். ஓகே, மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே அதே சேம் தான் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து a - b, a + b ஃபார்முலா இருக்குது. ஓகே, அப்போ a² - b² அந்த ஃபார்முலாவில் போட்டிருக்கு. சரி, இப்போ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ a² + b² + 2ab அந்த இதுக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ √3 ஹோல் ஸ்கொயர் வந்து என்னது? 3 வந்துடும்.
2 த ஹோல் ஸ்கொயர்டு வந்து என்ன 2 வந்துடும். இங்கே ரூட் 3 ரூட் 2 உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ வெளியில் இருக்கிற 2 3 × 2 ரூட் 6. ஓகே, கீழே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது 3 ஆயிரும், இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஆயிரும். அப்போ 3 - 2 1 நமக்கு தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 + 2 வந்து 5, இங்கே 2 ரூட் 6 அப்படியே இருக்குது. அவ்வளோதான் உங்களோட ஆன்சர். அந்த வெளியில் எடுத்த 4/3 எல்லா ஸ்டெப்லையும் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறேன். ஓகே, ப்ராக்கெட் போடுறத கரெக்டாக ப்ராக்கெட் போடுங்க, அப்போ தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் தெளிவாக வரும் உங்களுக்கு, அடித்தல் திருத்தல் இல்லாமல். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன இருக்குது? 5√3 + √2 /√3 + √2. இப்போ என்ன பண்ணணும்? கீழே இருக்கிற நம்பர்ஸோட கான்ஜுகேட்டை வச்சு மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ √3 + √2னா √3 - √2. ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ ரெண்டுமே என்ன தான் இருக்குது? a + b a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ அதனால் a² - b² ஈஸியாக போட்டலாம். ஸோ 5 இதுக்கு வந்து √3 த ஹோல் ஸ்கொயர், செகண்ட் ஒனுக்கு வந்து √2 த ஹோல் ஸ்கொயர். அதே தான் கீழேயும் சேம் நம்பர் இருக்கிறதுனால. ஓகே, இப்போ √3 ஸ்கொயர் பண்ணும்போது 3, √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2. அதே தான் கீழேயும். ஸோ 3 - 2 என்னது 1, 3 - 2 என்னது 1. அப்போ நமக்கு இந்த 1 எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டியும் ஒன்று தான். ஸோ ஆன்சர் 5. தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, கீழே வந்து ஒரு ஃபார்மில் இருக்கா, அந்த ஃபார்மோட கான்ஜுகேட் வச்சு மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரூட் எல்லாம் கேன்சல் ஆகிரும் கீழே இருக்கிறது. அப்போ ரேஷ்னலைஸ் ஆகிரும். ஓகே, இப்போ கீழே இருக்கிற நம்பர்ஸ் என்ன? 3√5 - 2√6. இதோட கான்ஜுகேட் என்ன? மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். அப்போ ப்ளஸ்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டேர்ம்ஸ் எல்லாம். அப்போ 2 × 3 6, √2 √6 √5 30. நெக்ஸ்ட்டு மைனஸ் √5 வச்சு ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ இந்த டேர்ம் வச்சு ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிபிள் பண்ணேன், அதுக்கடுத்து இந்த டேர்ம் வச்சு மல்டிபிள் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டேர்ம். இப்போ மைனஸ் √5 × √5 5. அப்போ இங்கே 3 இருக்குது, அந்த 3 அப்படியே போட்டாச்சு. ஓகே, 3 × 5. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு டேர்மே வச்சு செகண்ட் டேர்மை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, செகண்ட் டேர்மை மல்டிபிள் பண்ணும்போது 2 × 2 4, √6 × √6 6. நெக்ஸ்ட் மைனஸ் 2 √5 × √6 √30. மேலே மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ கீழே என்னது? அதே ஸ்கொயர் தான், a - b a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். அப்போ 3√5 த ஹோல் ஸ்கொயர் 2√6 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ மேலே என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே 6 √30 இருக்குது, இங்கே 2 √30 இருக்குது. இப்போ 6லேருந்து 2 போச்சுன்னா எவ்வளவு? 4 √30. இங்கே 3 5s are 15, 4 6 are 24. கீழே என்ன ஆகுது? 3 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 9, √5 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் 5. நெக்ஸ்ட்டு 2 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 4, √6 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 6. ஓகே, 4 √30, 15ல் 24, 24லேருந்து 15 போச்சுன்னா 9. ஓகே, அப்போ கீழே என்னாகும்? 9 5s are 40, 4 6 are 20, 4 √30 + 9. அப்புறம் 45லேருந்து 24 போச்சுன்னா எவ்வளவு? 21. அப்போ நம்ம இதுதான் நமக்கு ஆன்சர். சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 5√6 + 2 -√5/√6 - 2. இப்போ ரெண்டு டேர்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டு டேர்ம் கொடுத்தா தான் நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஓகே, டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணுறதுக்காக. அப்போ இங்கே எல்சிஎம் என்ன எடுக்கணும்? இங்கே 6 + 2 இருக்குது, இங்கே 6 - 2 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 6 - 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கே ஒரு 6 + 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இங்கே என்ன தேவை? மைனஸ். அப்போ √6 - 2ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே என்ன தேவை? ப்ளஸ் தேவை. அப்போ √6 + 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, கீழே என்னாகும்? a + b a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் a² - b² ஃபார்முலாவில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? √6ஐயும் √5ஐயும் √6ஐயும் மல்டிபிள் பண்ணால் √30. இங்கே -2 √5. ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் √5 √6ஐயும் மல்டிபிள் பண்ணால் √30. அடுத்து மைனஸ் நம்பர்ஸ் 2 √5 √5. ஓகே, இங்கே ரூட் விட்டு வெளியில் போகும்போது 6 ஆயிரும், இங்கே 4 ஆயிரும். ஓகே, 6 - 4. நெக்ஸ்ட் என்னாகும்? -√30யும் +√30யும் கேன்சல் ஆயிரும். இங்கே -2 -2 இருக்குது, அப்போ -4 ஆயிரும். ஓகே, -4 √5 ஆயிரும். இங்கே 6 - 4 2. அப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன? -2 √5.
ஒரு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபி. ஏபியோட வேல்யூ கேட்டிருக்காங்க, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிவிட்டு இதை கூட ஈக்குவல் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஏபியோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இதை சால்வ் பண்ணுறது எப்பயுமே நம்ம எப்பயும் போல தான் நம்ம கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஓகேவா, சம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, 7 - 2, அப்போ √7 + 2 இருக்குது. ஸோ மைனஸால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ √7 - 2 √7 - 2 இதோட மல்டிபிள் பண்ணும் போது என்ன ஆகுது, இங்கே கீழே என்ன ஆகுது, கீழே எப்பயும் போல் a² - b² ஃபார்முலா. மேலே ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ √7 - 2 தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a - b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகே, இப்போ a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a², அப்போ √7², b² 2² 4. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, 2ab. ஓகே, 2ab - 2ab. அப்போ 2 √7 2. அப்போ இது மல்டிபிள் பண்ணும்போது என்னாகும், √7க்கு ஸ்கொயர் போயிடும் 7. இப்போ 2 2 4 √7. நெக்ஸ்ட்டு இது வந்து 4. கீழே என்னாகும், 7 - 4. 7 - 4 என்ன 3. இப்போ 7ம் 4ஐ ஆட் பண்ணிங்க, இண்டிவிஜுவல்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா 11 - 4 √7 அப்படி இருக்குது பை 3. ஓகே, இது வந்து நமக்கு கொடுத்துருக்க என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, a √7 + bன்னு கொடுத்துருக்காங்க. அது கூட நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஏக்கு பதிலாக நான் கொஞ்சம் ஆர்டர் மாற்றி எழுதியிருக்கேன். 7 முன்னாடி எழுதிட்டு 11 பின்னாடி எழுதியிருக்கேன். ஏன்னா √7 தான் ஃபஸ்ட்டில் இருக்குது அதனால். ஓகே, இப்போ ஏக்கு பதில் என்ன இருக்குது, 4/3 இருக்குது. நெக்ஸ்ட் பிக்கு பதில் என்ன இருக்குது, 11/3 இருக்குது. ஓகே, அப்போ a -4/3யும் b 11/3. சம் ஃபோர்த் சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, x² + 1/x². ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம x² தேவை. ஓகே, அப்போ x என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ x² போட்டிங்கன்னா √5 + 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஓகே, a² + b² + 2ab 4√5ன்னு வரும். ஓகே, இப்போ √5 ஸ்கொயர் பண்ணும்போது 5, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, இங்கே 4√5 அப்படி இருக்கும். அப்போ இது என்னது, 9 + 4√5. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, 1/x². அப்போ 1/x² என்ன வரும், x² ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, அதை பையில் போட போகிறோம், அவ்வளோதான். 1/9 + 4√5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ளஸ் இருக்கு இல்லையா, காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ண 5. காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும், 9 - 4√5. மேலே 1 தான் இருக்குது, அதனால் 1ஆல் மல்டிபிள் பண்ணால் சேம் நம்பர். a + b, a - b இது ஃபார்முலா இருக்குது. அப்போ a² - b². ஓகே, இப்போ 9 - 4√5 மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. கீழே 81. இங்கே 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16, 5 ஸ்கொயர் பண்ணும்போது 5. √5 ரூட் போயிடும். இப்போ 16 × 5 எவ்வளவு, 80. அப்போ 81 - 80னா 1 இருக்கணும். 9 - 4√5 அப்படியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இது என்னது, 1/x². இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண x²டையும் 1/x² ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிங்கன்னா 9 + √5, 1/x²க்கு 9 - √5. அப்போ 4√5ம் -4√5ம் கேன்சல் ஆகிடும். 9 + 9 18. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சம் ஃபிஃப்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு √2ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. √2ஓட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1.414. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்து இதோட வேல்யூவாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிக்கா, இது மாதிரி நமக்கு வேல்யூஸ் வேணுமாமா. ஓகே, 3 பிளேஸ் ஆஃப் டெசிமலில். ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 8 - 5√2 ÷ 3 - 2√2. இதை என்ன பண்ண போகிறோம், காஞ்சுகேட்டால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 + 2√2. ஓகே, மேலே இங்கேயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கீழே நமக்கு என்ன இருக்குது, a - b, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a² - b². மேலே இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேர்மாக நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, 8 3s are 24. ஓகே, நெக்ஸ்ட்டு 8 2s are 16 × √2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணோம். 5 3s are -15 √2. நெக்ஸ்ட்டு இதோட இதை 5 2s are
5 2s are 10 வரும் மைனஸ் 10 வரும் √2 இன்ட்டு 2 வரும் ஓகே அப்போ 10 இன்ட்டு 2 20 ஓகே இங்கே 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 இங்கே 4 ஸ்கொயர் இது ஆல்ரெடி 2 ரூட் ஸ்கொயர் தான் ஸோ 4 √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஓகே இப்போ 4 இன்ட்டு 2 எவ்வளவு 8 அப்போ 9 மைனஸ் 1 9 மைனஸ் 8 1 இங்கே மேலே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கே 24 இருக்குது இங்கே 20 இருக்குது அப்போ 24 மைனஸ் 24 ஓகே நெக்ஸ்ட்டு 16 √2லேருந்து 15 √2 போயிடுச்சுன்னா 16 மைனஸ் 15 எவ்வளவு 1 தான் வரும் ஸோ √2 மட்டும் இருக்கும் ஓகே இப்போ √2ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல 1.414 அதை போட்டுக்க வேண்டியதான் போட்டுட்டு இதை ஆட் பண்ணணும் இதுவும் இண்டீஜர் ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பின்னாடி டெசிமல் நம்பர்ஸ்லாம் அப்படியே எழுதிட வேண்டியதான் 414 இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 5.414 அவங்க கேட்டால் 3 டெசிமல் பிளேஸில் வந்துருச்சு